கரூர் துயரச் சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உயிரிழந்த யாரையும் தாவேகா தலைவர் விஜய் நேரில் சென்று பார்க்கவோ அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவோ இல்லை. விரைவில் வந்து சந்திப்பதாக வீடியோ மூலம் தெரிவித்த விஜய் கரூர் கள நிலவரத்துக்கு இன்னும் செல்லவில்லை. இது மக்கள் மத்தியில் ஒரு ஆறாத வடு போல விஜய் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜயின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் விரைவில் விஜய் கரூர் செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தயார் செய்து வைக்குமாறும் கூறியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். விஜய் மாவட்ட செயலாளரிடம் பேசும்பொழுது, என்னால் கரூர் சம்பவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, அதன் தாக்கம் என்னை ரொம்ப பாதித்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். நான் கரூர் மக்களை சந்தித்துவிட்டுதான் அடுத்த கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். கரூர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள். இனி வரும் காலங்களில் மக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் யாரும் நடத்தக்கூடாது. கட்சி சார்ந்தது போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்தும் பொழுது வேண்டிய வழிமுறைகளை படியே நடத்த வேண்டும். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் எதற்கும் பதிலளிக்காதீர்கள். அமைதியாக கடந்து செல்லுங்கள். இந்த நிகழ்விலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். விரைவில் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்களிடம் இது குறித்தான கூட்டம் நடத்தி அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் என நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார்.